செல்வி தனுஸ்ரீ அவர்கள் அவருடைய பேச்சுரையை தற்பொழுது இந்த மேடையிலே நிகழ்த்துவார்கள். சிறந்த மொழிகளிலேயே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழை முதலில் வணங்கி அத்தமிழை ஆண்ட வள்ளுவரையும் நல்லவை செய்தல் வேண்டும் நல்லவை என்ன வேண்டும் என்று கூறிய பாரதியின் வரிகளை என் நெஞ்சில் நிமிர்த்தி இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் நம் மாவட்டத்தின் மைய புள்ளியாய் திகழும் பெருமதிப்பிற்குரிய அம்மையார் நம் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அவர்களுக்கும் மேலும் பழையவற்றிற்கு பழமையாய் புதியனவைக்கு புதிதாய் பல காவியங்களில் காலங்கள் தோறும் மறைந்தாலும் மறையாமல் திகழும் காவியங்களை படைத்துக் கொண்டிருக்கும் நம் தமிழ் மண்ணின் மைந்தர்களாகிய அறிவு சுடர்கள் யாவருக்கும் இந்த மூன்றெழுத்து உரிமைக்காரியின் வணக்கத்தை உரிதாக்கி இருண்ட இந்தியாவில் அறிவொளி ஏற்றிய பகலவர் சமூக இழிவு துடைக்க வந்த சமத்துவ நாயகர். ஆம், சமூக இழிவு துடைக்க வந்த சமத்துவ நாயகர், சட்டத்தின் வடிவமாய் சமத்துவத்தின் ஊற்றுகண்ணாய் திகழும் பெருமதிப்பிற்குரிய அறிவரண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி இம்மேடையில் பேச எனக்கு கிடைத்ததை வாய்ப்பாக எண்ணாமல் ஓர் வரமாக எண்ணி பெருமிதம் கொள்கிறேன் இத்தருணத்தில். ஆம், சட்ட புத்தகத்தின் முதல் எழுத்தில் சமத்துவத்தை விதைத்த சரித்திர நாயகரே, மனித நேயம் என்பது வேற்று சொல்லல்ல, அதுவும் வேர்ச்சொல். மனித நேயம் என்பது வேற்று சொல்லல்ல, அதுவும் வேர்ச்சொல். அறிவே உன் ஆயுதம், அன்பே உன் நோக்கம், சமத்துவமே மனித நேயமே உன் இலக்கு. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஐயா அவர்கள் செதுக்கியது சட்ட புத்தகத்தை மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களின் தன்மானத்தையும் சேர்த்துதான். பெண்களை சட்டத்தின் முன் சமமாக அமர வைத்தவர் அண்ணல் அம்பேத்கர் என்பதில் எந்த ஒரு அச்சமும் கிடையாது. அவர் அன்று